சேவை செய்திடவே அனுப்பும் என் தேசம் சந்திக்கவே. பீகாரில் 1% குறைவான கிறிஸ்தவர்கள் தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த மாநிலத்தில் தன்னையே வெறுத்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருந்து 2 சகோதரிகள் பீகாருக்கு சென்று ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டு வராங்க. ஆத்துமாக்களை மட்டும் ஆதாயப்படுத்தாமல் ஆண்டவருக்காக நிறைய தேவ ஆலயங்களை கட்டி ஜெப குழுக்களையும் உருவாக்குறதுக்கு ஆண்டவர் அவர்களுக்காக நிறைய வாசல்களையும் திறந்திருக்காங்க. உண்மையும் உத்தமமாக ஆண்டவருக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவருக்காக நம்ம ஆத்துமாக்களை சேகரிக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோடு அவங்க பீகாரில் பண்ணுற ஊழியத்தை பற்றி நம்மக்கிட்ட சொன்னாங்க. அவர்களுக்காக நம்ம ஜெபத்தில் அவங்கள தாங்கி அவர்களை போல நம்மளும் ஊழியம் செய்யணும் அப்படின்னு நம்ம அர்ப்பணிக்கணும். போன வாரம் நம்ம கேட்ட மாதிரியே இந்த வாரமும் அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, எதிர்காலத்தில் அவங்க வச்சிருக்கிற திட்டம் என்ன அப்படின்றத பற்றியும் பின்தங்கிய மக்கள் மத்தியில் அவங்க என்ன விதமான ஊழியம் செஞ்சு கொண்டு வராங்க அப்படின்றத பற்றியும் சொல்கிறதுக்காக இன்றைக்கி அவங்க நம்ம கூட இருக்காங்க. அதையும் நம்ம இப்போ கேட்கலாம். இப்போ நாங்கள் ஒரு புதுசாக முஸ்டோலி இனத்தை சார்ந்த நபர்களுக்கு நாங்கள் ஊழியம் செஞ்சிகிட்ருக்கோம். நாங்கள் இங்கேருந்து போகும்போது அவங்கள பார்த்தா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ, நம்மளோட மிஷினரிகள்லாம் வராதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி மக்களை அங்கே பார்க்கலாம். படிப்பறிவு கிடையாது, சரியாக அவங்க குளிக்க மாட்டாங்க, ஸ்கூலுக்கே அவங்க போக மாட்டாங்க, சரியாக சமைச்சு கூட சாப்பிட மாட்டாங்க. அப்படி பட்ட மக்கள் அவங்களோட வீடுகளுக்கெல்லாம் போனால் டிசைன் மாதிரி இருக்கும், அவ்வளோ ஈக்கள் தான் இருக்கும். அந்த மக்களை பார்த்தது எங்களுக்குள்ளே ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. இவங்க மதிலே எப்படியாவது போய் ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். பார்த்தா ஹிந்தி மொழியை நாங்கள் அங்கே போய் தான் கற்றுக்கிட்டோம். அவங்க பேசுகிறது போஜ்பூரி மொழி. அவங்க பேசுகிற மொழிகள் எங்களுக்கு ரொம்ப புரியல. ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவர் எப்படியாவது இவங்க மதியில் போய் ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு அப்போ எங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டம். போய் அவங்கள்ட்ட பேச போகும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நான் பன்னி சூப்பு இப்போ வச்சு தருவேன், அதை நீங்கள் குடிச்சிங்கன்னா மட்டும்தான் எங்களோட பேசலாம், அப்படின்னா பேசக்கூடாதுன்ட்டாங்க. நாங்கள் இங்கே நான்வெஜ் சாப்பிட்றதே அவ்வளோ கஷ்டம். ஆண்டவரே பன்னி சூப்பு எப்படி குடிக்க, ஆனாலும் உங்களுடைய அன்பை நாங்கள் எப்படியாவது சொல்லணுமே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு, சரி பரவாயில்லக்கா நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டோம். எங்களுக்கு இன்னொரு தைரியம் என்னென்னா, பன்னியை உடனே அடித்து உடனே அவங்களால செய்ய முடியாது, அதை சொல்லிட்டாலும் நம்ம போயிடலாம், ஆனாலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டோம். சொன்னோடனே அவங்களாம் கொஞ்சம் குரூப்பாக எங்களை பார்க்க வந்தாங்க. சொன்னாங்க, பன்னி சூப்பு நீங்கள் குடிப்பீங்களா? கண்டிப்பாக குடிப்போம், நீங்கள் எங்கள் மேலே அன்பாக என்ன சமைச்சு கொடுத்தாலும் நாங்கள் சாப்பிடுவோம். எப்படி நீங்கள் மட்டும் இப்படி சொல்கிறீங்க? இயேசு கிறிஸ்து எங்களை நேசித்தார், அதனால நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் அப்படின்னு. ஆனால் தேவனுடைய கிருபையினால் இந்த வார்த்தையை சொன்னோடனே அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ நீங்கள் வாங்க, நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நாங்கள் போய் அங்கே அவங்களுக்கு ஒரு கிராமத்தில் மட்டும்தான் நாங்கள் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணது. எங்களுக்கு ரொம்ப ஆசை என்னென்னா, அவங்களோட நல்லா பேசணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு அந்த மொழி தெரியாமல் இருந்துச்சு. அப்போ உடன் ஊழியர்களை கூப்பிட்டு நாங்கள் பேசுகிறது அவங்களுக்கு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா, லோக்கலில் உள்ள எங்கள்கிட்ட இணைந்து ஊழியர் செய்கிற உடன் ஊழியர்கள் கூட அவங்க பக்கத்தில் வர்றதுக்கு ரொம்ப அறிவுறுப்படுறாங்க. ஏக்கா அந்த ஸ்மெல் ரொம்ப மோசமாக இருக்குது, என்ன செய்ய அப்படின்ட்டு. அப்போ கொஞ்ச நாள் நாங்கள் அதை வெயிட் பண்ணிவிட்டு இவங்களுக்கும் நாங்கள் நல்லா பயிற்சி கொடுத்தோம், தேவனுடைய அன்பை குறித்து சொன்னோம். இப்போ இப்படியே கடந்து நாட்கள் செல்ல இப்போ 16 வருடங்கள் ஆகுது. தேவனுடைய கிருபையினால் இப்போ 12 கிராமங்களில் அவங்க மத்தியில் ஊழியர் செய்யும்படியாக தேவன் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த நாட்களில் அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நாங்கள் கொடுக்குற சாப்பாடெலாம் சாப்பிட்றாங்க. அவங்க வீட்டுக்கு நாங்களும் போகிறோம், அவங்க சமைச்சு கொடுக்குறத சாப்பிட்ற அளவுக்கு தேவன் எங்களுக்கு அப்படியா கிருபை செய்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய கிருபையினால் இதுவரையிலும் அவங்க எங்களுக்கு பன்னிக்கறி மட்டும் சமைச்சு கொடுக்கல. அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ சாதாரண சாப்பாடு எங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க, அதையும் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்களுக்கு எப்படி சுத்தம் சுகாதாரம் குறிச்செல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அவங்களெல்லாம் வீட்டுக்கு வர சொல்லி சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நல்லா ஷாம்பு போட்டு குளிப்பாட்டி, ஏஞ்சல் நல்லா முடி வெட்டுவாங்க, அதனால் நல்லா அவங்களுக்கு முடியெல்லாம் வெட்டி விட்டு, தையல் தெரியும் அப்படிங்கிறதுனால ட்ரெஸ் எடுத்து அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுத்து இந்த ட்ரெஸ் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னோம். அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ என்னாச்சுன்னா, இந்த பிள்ளைங்களுக்காக எப்படியா ஸ்கூலில் பேர் எழுதணும் அப்படின்னு நினச்சி ஸ்கூலுக்கு போனால் இவங்க மேலே பயங்கரமாக ஸ்மெல் வரும். இன்னொன்று இவங்க அப்பா அம்மாவும் இவங்களை ஸ்கூலுக்கு விட மாட்டாங்க, எப்படியா நம்ம பிள்ளைங்களெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வேறு. இந்த பசங்களும் இப்படியே வளர்ந்ததுனால இவங்களுக்கும் ஸ்கூலில் போய் இத்தனை மணி நேரம் உட்கார்றது பிடிக்காமல் இருந்துச்சு. அப்போ நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டோம், ஆண்டவரே உங்களுக்கு எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும்ன்ட்டு. இப்போ கிட்டத்தட்ட 8 கிராமங்களில் டியூஷன் எடுக்க முடியாது தேவன் உதவி செய்திருக்கிறாரு. டெய்லி 2 hours போய் அங்கே டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். வர நாட்களில் அவங்களுக்கு ஒரு
ஸ்கூல் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கெல்லாம் சரியாக போகவும் மாட்டேங்கிறாங்க. அங்கே ஸ்கூலில் உள்ள மாஸ்டர்ஸ் இவங்களை சேர்த்துக்கொள்ளவும் மாட்டேங்கிறாங்க. அவங்க மத்தியில் இந்த கூட்டத்துக்கு மட்டும் நம்ம ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக நீங்களும் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறம் என்ன அப்படின்னா, பீகாரை பொறுத்தவரைக்கும் அங்கே நிறைய பேர் அனிமிக்காக இருக்காங்க. சரியான சாப்பாடு இல்லை, மெடிக்கல் சம்மந்தமாக அவங்களுக்கு ஒன்றும் தெரியறதில்ல. அவங்களோட சரீரத்தை எப்படி பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு ரொம்ப தெரியாமல் இருக்குது. அதனால நிறைய பேர் அனிமிக்னால குழந்தை பிறக்கும் போதே இறந்துடுறாங்க. நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க, வீட்டிலேயே டெலிவரி அப்படி இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நாங்களும் CLHTCங்கிற ஒரு கோர்ஸ் படிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். அது மூலமாகவும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் சில சர்ச்லேருந்தெல்லாம் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மெடிக்கல் கேம்ப் அப்படியெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். வருங்காலத்தில் எங்களோட மினிஸ்ட்ரியில் நாங்கள் யோசிக்கிறோம், எப்படியாவது ஒரு கிளினிக் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ ஒரு மாதம் டெய்லி ஒவ்வொரு கிராமத்துக்கு போனாலும் இப்போ ஒரு 35 கிராமங்களில் ஊழியங்கள் நடக்குது. அப்படி ஒவ்வொரு கிராமத்தில் மாதத்துக்கு ஒரு ட்ரிப் போய் விசிட் பண்ணுற மாதிரி இருந்து அப்படி ஒரு மெடிக்கல் கேம்ப் வச்சாலும் பரவாயில்ல. அப்படி இல்லை, யாராவது டாக்டர்ஸ் முன் வந்து இல்லை இவங்களோடய இருந்து நம்ம இங்கே ஒரு கிளினிக் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த காரியத்துக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிறீங்க. பீகார் ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. பீகார் அற்பமாக எண்ணப்பட்ட எங்கள் 2 பேரையும் கொண்டு தேவன் அநேக காரியங்களை பீகாரில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு 3 சபைகள் கட்டி முடித்து அதை நடத்தும்படியாக தேவன் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும்னு தேவன் சொல்லியிருக்கிறார். இவங்க இது செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக எங்களால் முடியாது தான். ஆனால் எங்களுக்குள்ள உள்ள தேவன் பெரியவராயிருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவன் சொன்ன வேத வசனத்தின்படியா தேவன் எங்களோடு கூட இணைந்து இத்தனை காரியங்களை செய்கிறார். இதற்கு முக்கியமாக இன்னொரு காரணம் எங்களால் சொல்ல முடியும். ஆண்டவர் பீகார் பகுதியை அதிகமாக நேசிக்கிறார். அந்த பகுதியில் ஆண்டவர் அதனால தான் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். அதுக்கப்புறம் என்னென்னா, வருங்காலத்தில் நம்ம ஸ்கூல் அப்புறம் ஒரு மெடிக்கல் அப்படி நாங்கள் தொடங்க நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு இந்த 2024 நாங்கள் ஒரு கொஞ்சம் பிளான் வச்சுருக்கோம். எப்படின்னா, இந்த கிராமங்களில் போய் ஒரு 3 நாள் அங்கேயே தங்கி அவங்களுக்கு வந்து பகல் டைம் ஃபுல்லாக அவங்கள நான் எப்படி சுத்தமாக இருக்கணும், நாங்களாவே எங்ககிட்ட ஒரு குரூப் இருக்காங்க, எங்கள் விசுவாசி மக்கள் தான், அவங்களையும் கூட்டிகிட்டு போய் அந்த கிராமத்தையே சுத்தம் பண்ணணும். அது போக பிள்ளைங்க எப்படிலாம் அவங்க சுத்தமாக இருக்கணும், என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து நாங்கள் ஒரு 3 நாள் ஒவ்வொரு கிராமத்துலேயும் அங்கே தங்கி இருந்து கிராமத்தை சுத்தம் பண்ணி அவங்களுக்கு காமிச்சு இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நைட் நேரம் ப்ரொஜெக்டர் எடுத்துகிட்டு போய் வீடியோ ஷோ மாதிரி காமிச்சு அவங்களுக்கு ஆண்டவரையும் குறித்து நம்ம காமிக்கணும். அது போக எப்படி சுத்தமாக இருக்கணும், எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, நம்ம எப்படி அவங்க ட்ரெஸ் போடணும் கூட தெரியாது, அவங்க மேலெலாம் துணியே போட மாட்டாங்க, அப்படிலாமே இருப்பாங்க. அதனால் இதெல்லாம் அப்படி எங்களுக்கு காமிக்கணும் ஒரு ஆசையாக இருக்குது. அதனால் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம இந்த 2024-25க்குள்ளே இந்த மாதிரி இந்த கிராமங்களை இப்படி ரெடி பண்ணால் மட்டும்தான் நம்ம அதுக்கு அடுத்து அந்த ஸ்கூலுக்கும் மெடிக்கலுக்கும் அவங்கள ரெடி பண்ண முடியும். அதனால் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இதுக்கும் எங்களுக்கு அநேக தேவைகளுக்கு ஒரு ஈகோ வண்டி ஒன்று இருந்தால் நாங்கள் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா நாங்கள் ஒரு குரூப்பாக போகும்போது அங்கே எப்படின்னா ரொம்ப வண்டி வசதிகள் கிடையாது. நாங்கள் இப்போ ஒரு நாள் அந்த மக்களை இங்கே வீட்டில் கூப்பிட்டு நாங்கள் டீச் பண்ணி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க வந்தால் ரொம்ப செலவாகுது. அதனால் நாங்கள் என்ன நினச்சோன்னா, எங்ககிட்ட ஒரு வண்டி இருந்துச்சுன்னா இது மூலயமா நாங்கள் போய் அங்கேயே இருந்து, ஏன்னா அங்கே டாய்லெட் வசதியோ இல்லை தங்குற வசதியோ எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு பொருளை எடுத்துகிட்டு போனால் கூட அதை வைக்கிறதுக்கு கூட அங்கே இடம் இருக்காது. ஏன்னா எல்லாருக்கிட்டும் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், ரொம்ப மண் தரையாக இருக்கும், எலிலாம் ரொம்ப ஓடும். அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் ஒரு வண்டி இருந்து நம்ம அந்த வண்டியில் போயிட்டு அங்கேயே நைட்லேயே அந்த வண்டிக்குள்ளேயே எல்லாமே வச்சுட்டு படுக்கிறது கூட இதுலனாலும் நம்ம படுத்து எந்திரிச்சுக்கிடலாம். அதனால் இந்த ஒரு காரியத்துக்காகவே நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த 12 கிராமத்துலேயும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். அதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். உங்களுடைய எல்லாருடைய ஜெபங்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முக்கியமான காரியம் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் தேவனை அறியாத குடும்பத்தில் இருந்து தான் இருந்தோம். எங்களுக்கு ஒருத்தவங்க தேவனை குறித்து சொன்னதுனால தான் இன்றைக்கி நாங்கள் தேவனை எங்களுடைய இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டு தேவனுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இங்கேருந்து போய் பீகாருங்கிற பகுதியில் போய் இவ்வளோ காரியங்களை செய்ய முடியுது. இப்போ நீங்களும் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லும் பொழுது தான்
அவங்க ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள முடியும். தேவன் நம்மளை அழைச்சதுக்கு ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார். துஷ்மன் மரிக்கிறது கூட ஆண்டவருக்கு துன்மார்க்கன் மரிப்பது தேவனுக்கு பிரியமில்லாததாக இருக்குது. எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. அதனால் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு ஆண்டவரை குறித்து அறிவிங்க. தேவன் உங்களோடு பேசினார் அப்படின்னு சொன்னால் பீகாருக்கு நீங்கள் வந்து ஊழியம் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பீகார் பகுதிக்காக ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெபத்தில் நினைவு கூறுங்க. தேவன் கண்டிப்பாக உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நாங்கள் ஃபஸ்ட்டு தேவன் அறியாத குடும்பம் அப்படிங்கிறதுனால ஆண்டவருக்குள்ளே வந்து பைபிள் காலேஜ் படிச்சுட்டு நாங்கள் பீகார் போகிறதுலாம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைய நாளில் பார்க்கும்பொழுது எங்கள் அப்பா அம்மா அக்காலாம் எம்சிஏ படிச்சிருக்கா, அவெல்லாம் எதையுமே ஒத்துக்க மாட்டான். இப்போ பைபிள் அவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தோம். இப்போ படித்ததுக்கப்புறம் எது உண்மையானது அப்படிங்கிறது அவங்க அறிந்து கொண்டாங்க. அதனால் நீங்களும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களையும் தேவன் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அதனால் இன்னையிலேருந்து ஒரு முடிவெடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு நபருக்காக ஆண்டவருக்கு சொல்லணும், ஒரு நபருக்காகையாவது நம்ம ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே, நீர் நித்தம் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே, என் இயேசுவே.